கிறிஸ்துக்குள்ள நல்ல உறவு, கிறிஸ்துக்குள்ள நல்ல ஐக்கியம், கிறிஸ்துக்குள்ள நல்ல ஜனங்களோடு பிள்ளைகளோடு நல்ல மனசு உள்ளவர்கள், தேவனுடைய வார்த்தை உள்ளவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், நல்ல சிந்தை உள்ளவர்கள், நல்ல வாழ்க்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவ வழியில நிலைத்திருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்கிறவர்கள் கூட நாம் பழகணும் என்று, அவங்களோடு ஐக்கியப்படணும் என்று இன்றைக்கு நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் அதை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை பார்க்கிற போது, அநேக காரியங்களை நாம் நினைக்கும் போது, யோசிக்கும் போது, கேட்கும் போது, அது எல்லாம் நம்மளுக்கு சரியாக படும். அதெல்லாம் நம்மளுக்கு நினைப்போம், இதெல்லாம் சரிதானே, இதெல்லாம் கரெக்ட் தானே, இப்படிதானே நம்ம வாழ முடியும், இப்படித்தானே நம்ம இருக்க முடியும், நம்ம இப்படித்தானே சிந்திக்க முடியும்னு சொல்லி நம்ம அப்படியாக ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் நல்ல சம்பாஷணை அப்படின்று வேதத்தை ஒரு ஆதாரமாய் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்பமாக மார்க் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நல்ல வசனத்தை தெளிவாய் விசுவாசிங்க. 1ஆம் அதிகாரம், மார்க் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்பமாக. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள். ஆமென். அநேகர் இயேசு இருக்கிற இடத்தை தேடி வந்தாங்க. அநேகர் இயேசு இங்க வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இயேசு இருக்கிறார், இயேசு இருப்பார், இயேசு நல்லவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு தீமையை நன்மையால் மாற்றுகிறவர், இயேசு விழுந்து போனவனை கை கொடுத்து அவனுடைய சூழ்நிலையை தூக்குற தேவர் அப்படின்னு சொல்லி இயேசுவை அநேக பேர் பல விதமாய் பேசணும். அநேக பல காரியங்களை, பல ஸ்டோரிகளை, பல விஷயங்களை வெளிப்படுத்துறார். இதெல்லாம் நம்ம கேட்டு, இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு, நாம் ஆண்டவரை, நாம் தேவனை, நம்மளை அறிந்து நம்மளை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் யார் என்பதை வேதத்தின்படி அறிந்து கொள்கிறவன், வேதத்தின்படி விசுவாசிக்கிறவன், வேதத்தின்படி நம்புகிறவன் மட்டும்தான் தேவன் யாருன்னு அறிய முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் ஸ்டோரி சொல்லுவாங்க, நிறைய பேர் நம்பிக்கை சொல்லுவாங்க, நிறைய பேர் ஒவ்வொரு கதைகளை சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வசனம் சொல்லுது, தேவகுமாரன் விடுதலை ஆக்கணும்னு சொன்னா சத்தியத்தை அறிவீர்களானால், ஆமென், அல்லேலூயா, சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு சத்தியம், தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு அநேக இடங்களில், அநேக சூழ்நிலையில நம் நாவு சொல்லுது, நம் சிந்தனை சொல்லுது, நம்மளுடைய யோசனை சொல்லுது, நாம் எதிலையும் அடிமை அல்ல.
அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனா வேத வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தேவனோட வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு காரியங்கள்ல இன்னும் அடிமைத்தனத்துல இன்னும் கட்டப்பட்டவர்களா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுடைய சுபாவமா இருக்கலாம், your character. ஒருவேளை அது உங்களுடைய எண்ணங்களா இருக்கலாம், தீர்மானங்களா இருக்கலாம், குணங்களா இருக்கலாம், சுபாவமா இருக்கலாம். எது எப்படி உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையினால அது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள சுத்திகரிக்கப்பட வேண்டும், அது சரியாக வேண்டும். அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லப்படுது, இயேசு அங்க வந்திருக்கிறார் என்று அறிந்து உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு தேவன் வசனத்தை போதித்தார். ஆமென். அடுத்து பாருங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை, நல்ல ஒரு சம்பவத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வசனத்தை போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு வசனத்தை போதிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில கால்களுக்கு தீபம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கணும். இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தை, மனுஷனுடைய ஆலோசனை, மனுஷனுடைய வழிநடத்தல், மனுஷனுடைய நம்பிக்கை நமக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொன்னா அந்த பவுல் இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சம். ஒருவேளை அவன் சோர்ந்து போயிட்டான், ஒருவேளை அவன் காண போயிட்டான், ஒருவேளை அவன் அந்த வெளிச்சத்திலே இல்லைன்னா நீங்களும் இருள் அடைந்து போயிருவீங்க. நம்ம வாழ்க்கையில மனுஷனை நம்புகிறதை காட்டிலும், மனுஷனுடைய கிரியைகளை பார்க்கிறதை காட்டிலும், நேற்று தினத்துல ஓனைட்ல ஒரு சப்ஜெக்ட் பேசினாங்க. உன் கண் இருளா இருந்தா முழுவதும் அது இருள் தான். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை இருளா இருந்துச்சுன்னா, உங்களோட சிந்தை அவிசுவாசமா இருந்துச்சுன்னா, உங்களுடைய வார்த்தை, யோசனை, பேசுகிற காரியம் நெகட்டிவா இருந்தா, நீங்க எப்பொழுதும் அச்சீவ் பண்ண வேண்டியது, நீங்க அடைய வேண்டியதை நீங்கள் அடையாதபடிக்கு நீங்க எப்போதும் நெகட்டிவே, சோர்வு, தோல்வியே நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. அதனாலதான் இயேசு அங்க வசனத்தை எடுத்து அவர் போதிக்கும் போது வசனம் சொல்றது 4 பேரு. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு வியாதிஸ்தர். அவனால அவன் சரீரத்துல பலவீனம் அடைந்து அவன் சரீரத்துல அவன் உடங்கி போயிருக்கிறான். கிறிஸ்து நாமத்துல நல்லா பாருங்க, என்ன கிறிஸ்து மரித்தவனை உயிரோடு எழுப்பதான் வந்தார். மரித்து கிடைக்கிற நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உண்டாக்கும்படிதான் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் முடியாதது, ஒரு மனுஷன் செய்யக்கூடாதது, ஒரு மனுஷனால் முடியாத காரியங்கள் தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும். தேவன் கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டிய, தேவன் செய்ய போகிற காரியங்களை, நல்ல நட்பு, நல்ல அந்த சக்கல், நீங்க பழகுற நபர்கள் தேவனோடு நல்ல நெருங்கினவர்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக, தேவனுக்காக அவர்களோட பரிசுத்தத்தை, உத்தமத்தையும் உண்மையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தா அவங்களோடு தாராளமா நீங்க பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசமா பேசுகிறவனோடு, அவிசுவாசத்திலே வாழ்கிறவனோடு, அவிசுவாசத்திலே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவனோடு நீ இருந்தேன்னு சொன்னா உன்னோட வாழ்க்கை எப்படி மாறும்னா அவிசுவாசமான எண்ணங்கள் உனக்குள்ள உருவாக்கப்படும். அல்லேலூயா. இந்த 4 பேரை நீ பார்க்கும்போது திமிர்வாதக்காரன், நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆள் ஏதாச்சும் நெகட்டிவா வந்து சொல்றாங்கன்னா அதுல இன்னும் எண்ணெய் ஊத்தி கொளுத்தி வீட்டி எரிச்சு, அப்படியா, ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன்
கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பருக்காரங்களாம் ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க, அந்த நம்பருக்கு பேயெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. யார் சொல்றது? யாரு? சபையில திருவிழந்து எடுக்கிற ஆசாமி சொல்லுது, இந்த நம்பர்லாம் பேய்க்கு ரொம்ப பிடிக்கும். வசனம் சொல்லுது, பிசாசுகளை எகுத்து. அப்படி வரலையே. நீங்களும் வீட்டுல டீல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இங்கே நான் சேர்ச்சி போயிட்டு வந்து அப்புறம் பார்க்கறேன், நம்ம பேசிக்கலாம். பிசாசுக்கு எகுத்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு பிசாசுகள் உங்களுடைய பழகிற நபர்களோடு நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, அவனுடைய தன்மைகள், கிரியைகள், அவனுடைய குணங்களை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த சம்பாஸ்தானத்தை விட்டு விலகு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா, நம்மளுடைய ஐக்கியம் ஒரு குறை சொல்றவனோட நீ பேசிக்கிட்டே இரு, பழகிட்டே இரு. அப்புறம் பாரு, நீ ஒரு ஏஜென்டா இருந்த, அவனுக்கு என்ன ஏஜென்ட்? உனக்கு கீழே 5 பேர் இருந்து உன் டீம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப சோசியல் மீடியால பார்க்கும்போது நன்மையான காரியத்துக்கு ஃபாலோ வருது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, ஒருத்தன் காடியில் போய்கிட்டு இருக்கான், ஒரு குப்பையை தூக்கி ஒரு பக்கத்து சீன வீட்டில் போட்டு போறான்னு வச்சுக்கோங்க, அது வீடியோ எடுத்துட்டா என்ன லைக்ஸ் வரும், என்ன ஷேர் வரும். தீமைக்கு இந்த உலகம் முன் நிற்குது. ஆனா தேவன் சொல்றாரு, உன்னுடைய சம்பாஷணம் கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள்ள, தேவனுடைய வசனத்துல, தேவனுடைய வார்த்தை மேல நடக்கிறவர்கள் கூட அவனுடைய சம்பாஷணம் இருக்கட்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாரோடும் கேட்டா பசர் அவங்க கூட பழகலன்னா எப்படி அவங்க கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருது? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்கனால வஞ்சிக்கப்படுறீங்களா, இல்ல உங்களால அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களுடைய கிரியைகள் நம்மளை ஆளுகை செய்யா. ஆனா இங்க 4 பேரு ஒரு திமிர்வாதனை பார்க்கும்போது இயேசுகிட்ட கொண்டு போக முடியல. ஏன்னா வாசல் வரைக்கும் எல்லாம் ஆன் பேக். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேர முடியல. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்கு நிறைய தடை வரும். சிலவங்க கிறிஸ்தவங்களே பரியாசம் பண்ணுவாங்க. என்ன பரியாசம் சொல்லுவாங்க? அந்த வரான் பாரு, ஃபாதர் வரான் பாரு, அவன் கரெக்டா இருப்பான், நீதியா இருப்பான், பயந்து நடப்பான், ஜெபம் பண்ணுவான், உண்மையா இருப்பான், அவனுக்குள்ள தேவ பிரச்சனை இருக்கும். அவனை பரியாசம் பண்ண வராது. ஹோலி வந்துட்டு இருக்காரு, அவர் பேரை கேள்விப்பட்டு ஹோலி தான் வந்தாரு. இவரு அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு. இவரு செய்யறது, ஐயா யாரு என்ன பரியாசம் செஞ்சாலும் நீ கிறிஸ்துக்குள்ள விசுவாசம். நீங்க நம்மள பரியாசம் பண்ணுவாங்க, நீயா ஜெபிச்சா நடக்குமா? நடக்காது. சொல்றவங்க சொல்லட்டையா, நீ செய்கிறத விசுவாசத்தோடு தொடர்ந்து செய். தேவனுக்கு முன்பாய் நிலைத்திருந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. நீ விசுவாசத்தோடு உன்னுடைய ஆத்மா ஆவியை நீ காத்துக் கொள்ளும் போது அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமே தவிர பரியாசம் பண்ணவர்களை பார்க்காதே. யா சங்கீதம் 1:1 அழகா தெளிவு சொல்லுது, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராத. எதுக்கு நீ உட்கார்ற? அங்க உட்கார்ந்து நீ வஞ்சிக்கப்படுவ, பரியாசம் பண்ணுவ, பரியாசமா பேசுவ. ஆனா நம்மளுக்கு ஒரு சொரணை இருக்கு. என்ன சொரணனா, மற்றவங்க நம்மள பரியாசம் பண்ணிட்டா தவறு, ஆனா நம்ம மற்றவங்கள அது ஈஸி. நாக்குக்கு சூடு சொன்னா கூட இல்லாத அளவுக்கு பரியாசம் பண்ணும், வெடைப்போம். சிலது வெடைப்பான் பாருங்க. யானை வரும், ஓசை வரும். யாரை பத்தி சொல்றாங்க? நம்ம சொன்னதுல பரியாசம் பண்ணவர்களோடு பழகாதீங்க, பரியாசக்காரரோடு நிற்காதீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தீமையான காரியம், தீமையான சூழ்நிலையில போய் அமர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா,
எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை உள்ளவர்களோடு, தீமை செய்கிறவர்களோடு, பரியாசம் பண்ணுகிறவர்கள், பொல்லாங்கை பேசுகிறவர்கள், தீமை விதைக்கிறவர்கள், பொல்லாத காரியங்களை செயல்படுகிறவர்களோடு நீங்க இருக்கும்போது உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி, உங்களுடைய சிந்தை, உங்க சரீரம் வஞ்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. யூ மஸ்ட் நோ. உங்களுக்கு தெரியணும், நீ ஒரு நாள் வஞ்சிக்கப்பட போகிற. அல்லேலூயா. பாஸ்டர் இது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் அனுபவத்தில் சொல்றேன். சில நேரங்களில் நீங்க ஆராயலைன்னா, சில நேரங்களில் அதை நீங்க அப்சர்வ் பண்ணலைன்னா, அந்த பலவீனமான ஆவி, அந்த பலவீனமான கேரக்டர் உங்களை மாற்றும், உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள வருகிற ஒரு தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? நம்மளுடைய சம்பாஷணை, நம்மளுடைய ஐக்கியம், நம்ம வாழ்க்கையில வீட்டில் வைக்கிற வருகிற சூழ்நிலை. போன வாரம் ஒரு பாஸ்டர் வந்தார் நம்ம சபைக்கு. அவர் கூட ஒரு ஊராவது கடையில் உட்காந்துருமா, அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஐயா நான் உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு போறேன். நான் நினைச்சேன் நீ ஒரு வெல்ஃபயர் நியூ வாங்க போறேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஐயா ஊழியத்தில் ஒரே ஒரு அட்வைஸ், யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காத. நான் கொஞ்சம் அப்படி யாரையும் வீட்டுக்குள்ள ஊழியக்காரன்னு நினைச்சு நான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்க நன்மை நினைச்சு, நல்லது நினைச்சு, அது உங்களுக்கு பலன் நினைச்சு கொண்டு வருவீங்க. ஆனா வருகிறது தீமையா இருந்தா உங்களையும் வஞ்சிக்கப்பட தக்கவா இருக்கும். யூ மஸ்ட் கேர்ஃபுல். தெளிவா இருங்க. ஆமென். பாருங்க, திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை. என்ன விசுவாசம் அவர்களுக்கு? அது வீடும் அவங்க இல்லை. அவன் அது யாரோட ஒரு வீடு. ஆனா அவங்களுக்கு என்ன விசுவாசம்? இவனை குணப்படுத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட கொண்டு போகணும். இவன் குணமாகணும்னா வந்திருக்கிற ரட்சகர்கிட்ட இவன் போய் சேரணும். இவனுடைய திமிர்வாதம் இவனை விட்டு விலகணும்னா இவன் இயேசுவை பார்த்தாதான் விடுதலை ஆக முடியும்னு அந்த 4 பேருக்குள்ள இருந்தா நம்பிக்கை. நீ பாருங்க, யாராவது நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா எங்கேயாவது யோசிச்சு பார்க்குறீங்களா? நம்மளை விடுதலையாக்க இயேசு இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக இவனை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறான்னு நினைச்சிருக்கிறோமா? நம்ம என்ன சொல்லுகிறோம்? பத்து பகல்ல போ, ஒரு மலைக்காரர் இருக்கிறாங்க, நல்லா மந்திரம் செய்வாங்க, மிஸ்ஸே ஆகாது, கொஞ்சம் கூட மிஸ், அப்படி அக்யூரேட்டா நடக்கும். யார் சொல்றது? கிறிஸ்தவர்கள். அப்புறம் இன்னொன்னு நம்ம சர்க்கிள்ல சொல்றது, உங்களுக்கு பிரச்சனையா? ஓ இந்த 10 பாதியில மாத்திரும் 1000 ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அப்படியே ஸ்கேன் மிஷின் மாதிரி A to Z சொல்றேன். ஏன்னா சொல்றேன், நீ கர்த்தரை நம்பி முழங்கால் படிட்டு உன்னுடைய திருச்சபையில நீ வேண்டும்னா, ஐயா நான் நம்பி இருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சகோதரியை, நான் சாட்சியா சொல்றேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தேன், கொஞ்சம் வேலையா இருந்தேன். அந்த சகோதரி எனக்கு கிடைச்சாங்க. பாஸ்டர் நான் என் மனசு சரியில்லை, நான் சபையில போய் ஜோம் பண்ணலான்னு இருக்கேன். பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஜோம் பண்றதுன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு தலை தான் ஆடுக்க முடியாது. நான் சொன்னேன், சரி போய் ஜோம் பண்ணுங்க. நான் டெஸ்ட் பண்ணுவேன், உண்மையா பொய்யா. நான் என்ன பண்றேன், ஜோம் பண்ணிட்டு 12 மணிக்கு நான் வரேன், இந்த ரோடு கிராஸ் பண்றேன். என்னோட ஆவியில் ஒரு உணர்த்தல், இந்த சகோதரிய ஜெபத்தை கேட்ட காத்து வானத்தை திறந்திருக்கிறார். நான் அப்படின்ட்டு போயிட்டு யாரும் சொன்னவன் கொம்பு முளைச்சிருப்பாங்க.
அப்படி சொல்லிட்டேன்னா வானம் திறந்திருக்கு சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணனால ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கறான்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், நாளைக்கே போய் பக்கத்து பில்டிங் ஓனர் கிட்ட ரெண்டல் எடுத்து அங்க ஜெபம் பண்ணா தேவன் கேட்பார், ஒரு கூட்டம் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு கூட்டம் அலையுது, வானம் திறக்கிற கூட்டம். நான் சொல்லல, ஒரு 3 நாள் கழிச்சு வேன்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், அந்த சிஸ்டர் கண்ணீரோடு ஆமென் அல்லேலூயா. ஆனா பக்கத்துல ஒரு குட்டிச்சாய்த்தாங்க வச்சுக்கோங்க, ஏன் நீ ஜெபம் பண்ணாதான் தேவன் கதவு திறப்பாரா, நீ ஏதோ பாஸ்டர் சொல்லி வச்சு. நல்லா கவனமா கேளுங்க, நீங்க உங்களோட நம்பிக்கை மனுஷன் மேல, மனுஷனோட வார்த்தை மேல, மனுஷனோட கிருகை மேல இருந்தா உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல. நீங்கள் தேவனை நம்பி தேவ சமூகத்தை நீங்க காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தை நீங்க வரும்போது, அந்த தேவனை நீங்க நம்புறதுனால கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவன் தருவார். அப்ப இந்த 4 பேரு போக முடியாதனால விசுவாசம் பாருங்க, கூரை பிக்கிற அளவுக்கு இந்த சேர்ச்சிக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 தமிழ்நாடு வந்தாங்க ஏக்கானுடைய மெஜர்மெண்ட் எடுக்க. அவர் அழகா அளவுலாம் எடுத்துக்கிட்டு இருந்தார், ஏக்கான் இப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாம் ஓகே, எனக்கு அவர் சொன்ன பேட்டர்ன் எல்லாம் ஓகே. ஆனால் கடைசி என்கிட்ட கேட்ட கேள்வி தான் எனக்கு அப்படி டவுட் வந்துச்சு. என்னன்னா, அந்த பின்னாடி எக்ஸிட் டோரில் பூட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவன் போட்டிருக்கேங்க, போட்டி இருக்கீங்களான்னு எனக்கு டவுட் ஆச்சு. போட்டேன்னா நான் தான் துரத்துறதுக்கு நான் இருக்கிறேன், நீ அதை கேட்கணும். புரியுதுங்களா? சில நேரங்களில் நம்ம ஆராயணும். சில தீமையான சம்பாஷணம், தீமையான வழிநடத்த, தீமையான ஆலோசனை வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், கெட்டு போவீங்க. உன் இஷ்டத்துக்கு வாழுவ, உன் விருப்பத்துக்கு வாழுவ, நீ நினைச்சது போல வாழுவ, நீ விரும்புகிறது போல வாழுவ. எனக்கு ஆண்டவர் அப்படி வாழ நம்மளை அழைக்கல. இஸ்ரவேலுக்கு தேவனா இருக்கிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறனால அவருக்கு சாட்சியாய், தேவனுக்கு சாட்சியா நீ வாழணும். உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி, வஞ்சிக்க கொள்ளாதபடி, தீமையில விழுந்திடாதபடி, ஆபத்துல சிக்கிக் கொள்ளாதபடி, நரகத்துக்கு போகாதபடி உன் ஆத்மாவை தேவனுடைய வார்த்தையில ரட்சித்துக் கொள்ளு. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரொம்ப பேருக்கு ஒரு பெருமை. என்ன பெருமை? எனக்கு ரட்சிப்பு இந்த பாசம் கொடுத்தாரு, இந்த பாசம் மூலமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த பாசம் தான் என்னை தெரிஞ்சு கொண்டு இன்னைக்கு ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலன்னா, நல்லா கவனமா கேளுங்க, நம்ம வாழ்க்கையில இயேசு மட்டும் என்கவுண்டர் பண்ணலன்னா, இயேசு மட்டும் நம்மளை தேடி வரலன்னா, இயேசு மட்டும் நம்மளை அறியலன்னா, இயேசு மட்டும் நம்ம பாவத்தை மன்னிக்கலன்னா, இயேசு மட்டும் நம்மளோட குறைய பார்த்து நம்மளை கைவிடாம அந்த குறையை மத்தியில் தெரிந்து கொள்ளலன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லையா? Don't depend. எப்பொழுதும் சபையோ சபை பாஸ்டர்களோ நீங்க சொல்லி குறை சொல்லுகிறத காட்டிலும், சோர்ந்து போகிறத காட்டிலும், அவிசுவாசத்தினால் அறிக்கை பண்ணுகிறத காட்டிலும் தேவனோட வார்த்தையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலப்படுங்க. ஆமென். அப்ப இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? அந்த கூரைக்கு போறாங்க. 4 பேர் கூரைக்கு போறாங்க. இன்னைக்கு நம்ம சபையில சில தடை, நம்ம விசுவாசிகள் மத்தியில் சின்ன போராட்டம். ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல? பசங்களுக்கு தெரியுமா, கிட் மாட்டில் வெள்ளம் வந்துருச்சு. சரி, அதான் வெள்ளம் தான் இறங்கிருச்சு. இல்லை பசங்க காடியெல்லாம் நனைஞ்சிருச்சு. உங்கள் வீட்டு காடியே இல்லையே. அதான் பசங்க வீட்டுக்குள்ளலாம் தண்ணி போச்சு. அக்கா நீங்கள் 12வது மாடியாச்சே. ஆமாம் பசங்க, ஆனால் அதோட ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு பேசுறது. ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையில் தடை வந்தாலும், அந்த தடைகளை காட்டிலும் உன் தேவன் பெரியவர் என்று விசுவாசத்தோடு போக வேண்டும்.
தடை இவங்களுக்கு வந்தது, போக முடியல. ஆனா அந்த திமிருவாதக்காரன் குணமாகணும்னு சொன்னா இயேசுவ அவருக்கு இவனை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி ஆகணும். இவனை இயேசு பார்க்கணும். அப்பதான் இவன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறும். அப்ப என்ன பண்ணுகிறாங்க, கூரை மேல ஏறுறாங்க. பாருங்க அங்க வசனம் தொடர்ந்து பாருங்க. அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாரோட விசுவாசத்தை இயேசு பார்க்கிறாரு? இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். நீ என்ன விசுவாசி? நீ என்ன சொல்ற? நீ எதன்படி இருக்கிற? நீ எதை காத்துக்கொள்ற? இன்னைக்கு உன்னோட விசுவாசம் எப்படி இருக்கு? பாஸ்டர் சொல்லுவாரு, தீர்க்கதரிசனமா சொல்லுவாரு. நேற்று சிஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னாங்க, மன்னிச்சிங்கன்னா யாரெல்லாம் மன்னிக்கிற குணம் இருக்கோ அவங்களுக்கு சுகம் வரும். எவ்வளவு பயங்கரமான ப்ரொஃபெட்டிக் தெரியுமா அது? ஆனா சிலர் எல்லாரும் சில மனுஷர்கள் அதை அறியாம அப்படி வேலைன்னு கேட்டுக்கலாம். எனக்கு தெளிவா புரியுது, அந்த ப்ரொஃபெட்டிக் அதுதான் தீர்க்கதரிசனம். அங்க சொல்லிட்டாங்க, டக்குனு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் தராரு. அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கிற குணம் உள்ளவர்கள் அவங்க சுகம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக்கு அப்படிப்பட்ட உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்க மத்தியில தேவ ஆசீர்வாதம் பெருகும்னு சொன்னாங்க. மன்னிக்கிறவர்களுக்கு சுகமும் கிடைக்கும், பிளஸ் ஆசீர்வாதமும் பெருகும். மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிற குணம் உள்ளவர்களா இருக்கணும். நல்ல குணம், நல்ல சிந்தை, நல்ல எண்ணம், நல்ல உணர்வு, நல்ல யோசனை இருக்கணும். அவர் யோசிக்கிறார், கொண்டு வராங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாரோட விசுவாசத்தை பார்க்கறாரா? இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தை பார்க்கறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு, டெடிகேட் பண்ணும்போது புது காடியா, ஆண்டவரே இந்த காடியை இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த காடியில லைசன்ஸ் இல்லாதவங்க சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியாம ஓட்டாதபடி ஆண்டவரே தீமையான காரியங்கள், சிகரெட்டு, தண்ணி, சினிமா பாட்டு இதெல்லாம் வராதபடி சமாதானம் வரட்டும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவேன். அக்கா சிரிக்கிறேன், கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனா ஜெபம் பண்ணது ஒன்னாவது அந்த காரியம் நடக்குதா? சமாதானம் இருக்கா? காடிக்குள்ள 2 ஏறணும். அது எங்க இருக்கா? எங்க காடி ஏறி பாருங்க. தேவ சமாதானம் எப்பொழுது நிறைவாக. நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எத்தனை டிராபிக் லைட் லங்கா ஜலம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் வீட்டில் ரட்சிக்கப்படாத எங்கள் அம்மா சைடில் இருக்கிற அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கும்போது என் காடியில் வந்தாங்கன்னா இங்கேருந்து கேளுக்கோ இல்லை இங்கேருந்து கெடாக்கோ போனோமா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க நிப்பாட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் நில்லுடா. ஏன் பண்ணுவேன், வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி, அப்போ நானும் வாஷ்ரூம் போவேன். ஆனால் இவர் வாஷ்ரூம் வர மாட்டார். சரி, போயிட்டு வந்து பார்த்தா ஸ்மோக்கிங் இடம் சிகரெட் வச்சுப்பாரு. அந்த மரியாதை, அது அந்த பயம் இருந்தால் சரி, மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு ஏன்னா சொல்லிட்டோம், அதெல்லாம் காலையில் குடிக்க ஆரம்பிச்சு. அதெல்லாம் நம்ம சீட்டப்படாதுல்ல. உன்னோட சாட்சியின் படி, உன்னுடைய நடத்தின்படி அவங்க விடுதலையாகும். ஆமென். நம்ம அறிக்கை செய்யணும், சொல்றோம் சபைக்கு, ஆண்டவரே இந்த வாகனம் பயன்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒரு விசுவாசி ஏற்ற சொல்லு, அன்னைக்கு தான் சொல்லுவேன், இல்ல பசங்க நான் இப்படி போய் அப்படி போயிடுவேன். ஓ அப்படியா, சரி, எப்படி வேணாலும் போய் சேர்ந்தா சரி. அல்லேலூயா. இது சொல்லலனாலும் இன்னொன்று ஃபோன் அடிக்க, பசர் இன்னைக்கு அவங்க சபைக்கு வந்தாங்க. அவங்க வந்தது இருக்கட்டும், நீ ஏன் சபைக்கு வரல? நான் ஏன் அவங்கள கேட்டேன், இல்லை அவங்களை இங்க பார்த்தேன். தேவ சமூகத்துல நின்று நீ பேசுறதையும் நீ சிந்திக்கிறதையும் தீமை என்று கர்த்தர் அறிகிறார் தெரியுமா?
உன் உள்ளங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். உன் உள்ளங்கள் திரியங்களை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவரோட விருப்பம் என்ன தெரியுங்களா? என்ன பாருங்க, ஒரு மெழுகுத்திரி இருக்கும்போது அது எரிஞ்சு வருகிற அதிலிருந்து அந்த திரிவி அந்த கருப்பு கருப்பா இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கிற தீமையை தேவனோட வார்த்தை தான் ஒண்ணா சுத்தம் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா சொல்லுங்க, இப்ப நான் கொளுத்துற ஒரு ஆளை அதிலிருந்து உழுவுறது எடுக்கிறேன், நான் காட்டுறேன் செப்டல் வேணுமா? இல்லை புரிஞ்சிருச்சுன்னா நான் கொளுத்த மாட்டேன். புரிஞ்சிச்சா? ஒரு மெழுகுத்திரி எரியுது, லேலே கேண்டல் சிங் சாம் சிங் சிங் எரியுதுன்னு வச்சுங்களேன். அந்த திருவியிலிருந்து அந்த திருவி என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல திருவின்னு வாங்க. ஒரு 4 ஜோருக்கு வந்த புதுசுல ஃபர்ஸ்ட் டைம் ஜோர்ல வந்து ஒரு 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 நாய்க்கார கூவை கடையை மட்டும் நின்றுட்டேன். எல்லாம் சிரிப்பு வந்துடும்ல, இவ்வளோ பசங்க சிரிக்கவே இல்லை. எங்க மாமா சொன்னாரு, போய் கூவை வாங்கிட்டாங்க. நான் போயிட்டு ஐயோ, அந்த கடையில் உள்ளவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி கொக்கோயா, எங்க ஊர்ல கொக்கோய் தான் சொல்லுவோம். ஆமா, மாநிலத்தையே போய் அது வாங்கிட்டு. சில நேரங்கள்ல நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் அறிகிறார். அந்த 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 மெழுகு திரையிலிருந்து விழுகிற அந்த தீமை, அந்த அழுக்க, அந்த கருப்பான காரியத்தை தேவனோட வார்த்தை மட்டும்தான் சுத்தம் பண்ண முடியும். அதை நீ சுத்தம் பண்ணலைன்னா, அதை நீ கிளியர் பண்ணலன்னா, நாளுக்கு நாள் அந்த வெளிச்சம் எப்படி தெரிஞ்சாகும், மங்கி போய் அது வெளிச்சம் கொடுக்க முடியாது, அது எழுப்ப முடியாது. அதான் கிறிஸ்து சொல்றாரு, இவர்களோட விசுவாசத்தை, திமிர்காரனோட விசுவாசத்தை இல்ல, இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். உன்னோட விசுவாசம் எப்படி இருக்கு? உன்னோட விசுவாசம் எதுக்குள்ள நிலைச்சிருக்கு? வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீ பாவம் செய்தவன், பாவி, நீ அக்கிரமம் செஞ்சவன், பாவத்துல வாழ்றவன், பாவத்துல வளருகிற, பாவத்தில் இருக்கிற, பாவத்துல பேசுகிற, பாவத்திலே நீ நிலைச்சிருக்கிற மனுஷன் சொன்னாலும் தேவன் உங்களை விடுதலை ஆக்க வல்லவரா இருக்காரு. தேவனால நம்மளை விடுதலை ஆக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, நல்ல கவனமா கேளுங்க, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அவன் வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையும் மாறும். மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம் இன்னும் மன்னிக்கப்படல. ஏன் பாஸ்டர் பாவம் இன்னும் மன்னிக்கப்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு விடல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, மன்னிப்பு பெற்றுக் கொண்டுட்டீங்கன்னா, அங்கே உங்களுக்கு விடுதலை இருக்கு. இன்னும் விடுதலை இல்லாம நீ இருக்கிறன்னா, நீ இன்னும் அந்த பாவத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஏன் பாஸ்டர் அந்த பாவம் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நீ அந்த பாவத்தை அறிக்கை செய்து என்ன பண்ணுமா? கன்ஃபெஸ் பண்ணுங்க. பாஸ்டர் நீங்க சொல்லுங்கன்னா, நான் சொன்னா நீ அடுத்த வாரம் இந்த சபைக்கு வர மாட்டேன். வண்டியா, ஹிஸ்டரியா, டாக்குமெண்டா நான் சொன்னா, இந்த பாஸ்டர் போய் பேசுறான்னு வேற சபைக்கு போயிடுறேன். இயேசு சொல்றாரு, வார்த்தை சொல்லுது, வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழவே சொல்ற. நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் தான் நல்லா தான் இருக்கிறேன். ஏன் வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம். ஆமென். நீ வாழ்ந்துகிட்டே இரு, உனக்கு என்ன இருக்கு? மரணம். அறிக்கை செய்து விட்டு விடுவனுக்கோ தேவன் இரக்கத்தை
தருகிறார் சொல்ற அந்த 4 பேருடைய விசுவாசம் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்க விசுவாசம். சிலவங்க உங்களை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், ஆனா கர்த்தர் மேல வைத்திருக்க விசுவாசத்தை கை கொள்ளுங்க, விசுவாசுங்க, தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. நீங்க வேலைக்கு கடந்து போகும்போது, நீங்க தனிமையில நிற்கும் போது, ஏதாவது சூழ்நிலையில காணப்படும் போது, ஆண்டவரே உண்மையில நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்யுங்க, எங்க வாழ்க்கையில நன்மை செய்யுங்க, எங்கள் மத்தியில நன்மை செய்யுங்க, எங்க குடும்பத்தின் மத்தியில் நன்மை செய்யுங்க, எங்க கணவன் கிட்ட நன்மை செய்யுங்க, என் பிள்ளைகிட்ட நன்மை செய்யுங்க, என்னோட வேலையிடத்துல நன்மை செய்யுங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு நன்மை செய்கிறவர். அறிக்கை செய்யுங்க, தீமையானது வேண்டாம், தீமையான காரியம் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். நீங்க பழகிற நபர்கள் யாரு விட்டு விலகி, நீங்க பேசுகிற நபர்கள் யாரு. அதனாலதான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, நீ யாருன்னு தெரியலன்னா என்னையா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாதகமா சொல்லி முடிச்சிடலாம். நீ யாரு, எந்த எஸ்டேட்ல எத்தனை மறுபடி கழுகு திருடுன, எத்தனை அண்டி அம்சனா அம்சா அம்சா முட்டை அம்சாவா ஓடி தோட்டி விடுங்க, அந்த முட்டையை திருடுறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரியா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து தேவன் மாற்றிருக்கிறார், நம்மளை தேவன் குணமாக்கி இருக்கிறார். அன்னைக்கு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் போனேன். அந்த கவுன்சிலிங்ல ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம். அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, பஸ்டருடைய நடவடிக்கைலாம் சரியில்லை சொன்னாங்க. நல்ல பிரதராச்சு, நல்ல ஹம்பலான குணமாச்சு, அவர் நல்லா பேசுவார் சிஸ்டர், அவர் இனிமேல் செய்ய மாட்டாங்க. இல்லை பசங்க கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க, கண்டிங்க. அவங்களுக்கு என்ன, நான் இன்னும் டிசிப்ளின் டீச்சர் மாரி என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, குரூப் சார் தெரியல, டிசிப்ளின் டீச்சர் சார் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கண்டிங்க. அவர் எனக்கு மேலே இப்படி இருக்காரு, என்னை அப்படியே பிடிச்சி இந்த எங்கரில் மாட்டிக்குவார் நினைக்கிறேன். ஆனால் அந்த இப்படி இருக்கிற மனசுல குழந்தை குணம். அந்த சரி சார் பேசுகிறேன், அவர்கிட்ட போய் பேசுகிறேன். எனக்கு தெரியல என்னதான் இவர்கிட்ட பேசுறது. அப்போ சரி வந்து பேசிட்டு, எங்கே பிரதர் எங்கே போகிறீங்க, யார் எப்படி அப்படின்ட்டு எங்கே வேலை செய்கிறீங்க எல்லாம் பேசிட்டு கேட்டேன், யார் கூட நார்மலாக பழகுவீங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு 2 பேர் இருக்காங்க பஸ்ஸர், அவங்க ஃபேமிலியில் அப்படி, அவங்க ஃபேமிலியிலும் இதேமாரி பிரச்சனை பஸ்ஸர். ஏன் என்னதுனால அவங்க கொஞ்சம் சிக்சாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதனால பிரதர் அவங்க வீட்டிலலாம் அந்த பிரச்சனை வருதுன்னு. ஏன்னா நான் ஒரு பிரச்சனை மாட்டியிருக்கேன் பஸ், அதே மாதிரி தான் அவங்க பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கிறாங்க. அப்பதான் தெரிஞ்சு அவங்கள்ட்ட இருந்த சுபாவம் இவருக்குள்ள வந்து, இவர் குடும்பத்திலையும் பஸ் என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம விசுவாசி கதை கேட்கறதுல ஒன்றா நம்பரு, ஆனால் பிரசங்கத்தை கேள நல்லா இருந்துச்சு, ஒரு துளி கூட பயனாக அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்னால் பிரசங்கமே பண்ண முடியும். ஆண்டவரே உங்கள் பலத்தை கொடுங்க, அப்படி பிரசங்கம் பண்ணுறது தான் வந்தேன். வந்துட்டேன், சரி ஆண்டவரே பலத்தை கொடுங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணியும் கீழே இறங்கினால தீமையான நபர்களோட பழகிறோம், அக்கிரமக்காரர் கூட பேசுகிறோம். கீழே இருக்கணும் யாருக்கு தெரியல. இங்கே சேர்ச்சிலேயும் ஸ்கூலு இங்கேருந்து அனுப்பலாம், டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் பிபிசிசின்னு அனுப்பலாம். பல காதிகள் சொல்லி கூட பழகிட்டு இருக்கு. எங்கேயா சேர்ச்சியில் உட்காந்துக்கிட்டு நீ செய்யாதன்னு சொல்லுவேன், நான் செய்வேன் அப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது எப்படி தான் தெரிஞ்சது? ஒரு பானை கரை பிடிச்சா கூட நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், போட்டு என்னென்ன தேய்க்க முடியும் தேய்க்க முடியலாம் சொல்லி எடுத்துடலாம். ஆனா உன்னை கரை பிடிச்ச உன்னை விடுதலையாக்க தேவ வார்த்தை சொல்லி நீ விடுதலை ஆக மாட்டீங்க, இன்னும் அனுப்பிக்கிட்டே இருக்க. சொல்லுங்க, நம்ம கம்மையில பார்ப்பேன், லவ் அப்படி வருஷம் சோப்பா வரும். ஏன் ஒரு லவ் பண்ண போனா எனக்கு தெரியாது, லவ் பண்றேன் அன்பு காட்டுறேன்னு தெரியாது, அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். இன்னும் அவங்க லவ் அவங்க தான் கண்டுபிடிச்சிங்க. லவ்க்காக அவங்க தான் பிறந்தாங்க மாரி அவங்களுமே வர லவ் அப்படியே ஒரு மாதிரி சரி ஒரு மாதிரி இருக்காங்க. சிஸ்டர் சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கவனிங்க.
அல்லேலூயா. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் சொல்லுங்க, இதோடைய வார்த்தையே சரியில்லை, என்னன்னு பாரு. நல்லா இருக்கீங்களா? இப்ப நல்லா இல்லாம நாரியா போயிட்டேன். என்னை பார்த்துக்கதான் மனைவி இருக்க, நல்லா தான் இருக்கிறேன். அதனால சிஸ்டர் இனி எது வரனாலும் அந்த ஜல்லாடையை தாண்டி இங்க வரக்கூடாது, நல்லா ஜெயிச்சுட்டு இங்க அனுப்புமா. புரிஞ்சவங்க ஆமாம் சப்போர்ட் இல்லை. சரி, 1 கொரிந்தியர் 15:33 நான் முடிக்க போகிறேன். கொஞ்சம் வேகமாய் பார்ப்போமாக. 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள், நான் ஒழுக்கங்களை கெடுக்கும். பாருங்க, நான் சொல்றேன், தேவனோட வார்த்தையை பேசுறேன். ஏன் பேசுறேன்? மரியாக்கா ஏன் பேசுறேன்னா, உங்களுக்கு வேற வேலை இல்லை, எங்களுக்கு வேற வேலை இல்லை, சபையில தான் பேசுறேன். அப்படியா? இல்லை, இன்னைக்கு உங்களுக்காக தான் தேவன் பேசுறாரு. மோசம் போகாம இருங்க. அல்லேலூயா. மோசம் மோசம் மோசம். ஏன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மளுக்கு வர நன்மை நிறைய இடத்துல கெட்டு போகிறதுக்கு காரணம் நீங்க மோசம் போகிறதுனால. நீங்க மற்றவர்கள் பேச்சை கேட்டு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்க அவ்வளவு நாள் ஹம்பலா இருப்பீங்க, தாழ்மையா இருப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க. வேலை இடத்துலவங்க யாராவது உங்களை வந்து கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரி பேசி, இல்ல நீ உன் நியாயத்தை விட்டு கொடுக்காத, உன்னுடைய விஷயத்தை போய் கேளு, நீ போய் சண்டை போடு அப்படின்னா என்ன பண்ணிடும்? நம்மளுக்குள்ள ஒரு வீரம் வந்துடும். ஆனா நம்மளுக்கு தெரியாது, எங்க சண்டை போட போறீங்கன்னா அந்த டேபிள்ல தான் நம்மளுடைய உயர்வு, நம்மளுடைய ப்ரொமோஷன் அங்கதான் இருக்கு. அதுக்கு முன்ன என்ன பண்றோம்? கொடுக்கிறவங்க கூட கொடுக்காதபடி ஆக்கி விட்டீங்க. எதனால? மற்றவர்களுடைய ஆலோசனை, மற்றவர்களுடைய எண்ணம். வசனம் தெளிவா சொல்லுது, மோசம் போகாமல் இருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்க நல்லவங்க தான், நல்ல குணம் தான், நல்ல சுபாவம் தான். சிலது இருக்க பாருங்க, சுழி சரியில்லைன்னு. சுழி என்ன? சுழி நல்ல வேலை, நல்ல சம்பளம், சேர்ச்சிக்கு வர மாரி இருக்கும். அந்த கஸ்டம்ல பஸ் ஏறி 170 ஏறி வருவாங்க. ஏதாவது ஒன்று உட்கார சோதிக்க முடியும். எங்க வேலை செய்வீங்க? நான் அங்கே வேலை செய்கிறேன். எத்தனை நாள் வேலை? 5 நாள் வேலை. ஏன் 6-7 நாள்? இல்லை, நான் சபைக்கு போனோம். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா, நான் 6 நாள் வேலை செய்கிறேன், என் சம்பளம் உங்கள் சம்பளத்தை காட்டிலும் டபுள். இது அக்கா ஹெக்டர் அக்கா கிட்ட அது சொல்லுங்க அக்கா. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, போய் பார்த்தாதான் தெரியும் அங்க இருக்கிற உண்மை என்னன்னு. இங்க சொல்லுங்க. இப்படி சொல்றேன், இவங்க சொல்ல நான் அந்த கம்பெனியில நான் தான் கிளாக்கு எல்லாம் சொல்லிப்படுத்துறதுனா அங்க போய் பாருங்க, டாய்லெட் கழுவிட்டு இருக்காங்க. அந்த கிளாக்கு அவங்க கூட்டுற கிளாக்கு. இப்படி சொல்ற உங்களுக்கு புரியுது? வாயின் வார்த்தை நம்பி அப்படியே நம்புறது. அப்படியா? தேவன் கொண்டு போய் வைத்த இடத்துல நின்றீங்கன்னா கர்த்தர் உயர்த்துவார். பொல்லாத சம்பாஷணம் வேண்டாம், பொல்லாத வேண்டாம். என்ன சொல்லுது வசனம்? மோசம் போகாதிருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நானே என்ன பாருங்க, பாஸ்டர் கோலியான பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சு பாஸ்டரே சின்ன கிளாஸ்ல ஒரு வைன் எடுத்து கொடுத்தாலும், பாஸ்டர் கொடுத்தா அது அபிஷேகம் நான் எடுத்து குடிக்கிறாங்க, அவனுக்கு ஐயோ, கொடுத்தவருக்கும் ஐயோ. அதை குடிக்காதபடி அந்த என்னது ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீ நல்லவனாதான் வந்திருப்ப. அதனாலதான் எப்படி ஞானஸ்தானத்தில் சொல்லுவேன், காஞ்ச பாவியா வந்துட்டு ஈர பாவியா போயிடாத.
வரும்போதும் பாவியா வந்துட்டு போகும்போதும் பாவியா போகக்கூடாது. புரியல? புரிஞ்சிச்சு. அவங்க டீச்சருக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு. நான் நனைஞ்சாலும் சரி நனைஞ்சாலும் சரி நான் தான் இருப்பேன். அன்னைக்கு ஒரு சகோதரர் ஞானசாமி, இந்த ஞானசாமி ஒரு 2-3 வருஷம் ஞானசாமி வேறு பாஸ்டர் சபைக்கு நான் போயிருந்தேன். அது ஞானசாமி கொடுத்து வர்றாரு. அந்த ஐயா நல்லா அல்லேலூயா கடல் அல்லேலூயா ஓ அல்லேலூயானாரு. அல்லேலூயானாரான்னு தெரியல. சரி என்ன சட்டை மாற்ற மேலே போகுது நான் சட்டை மாற்றிட்டு இருக்கேன். அந்த சைடில் துவாரத்துலேருந்து புகையா வந்துச்சு. நான் சரி கடல் சைடில் கொசுக்காக புகை மூட்டை போடுறாங்க போல அப்படின்ட்டு நான் சட்டெல்லாம் மாற்றிட்டு வரேன். என் பக்கத்தில் இன்னொரு பாஸ்டர் அவர் சந்தோஷம் போகும்போது பாடிக்கிட்டு இருக்கார் பக்கத்தில். அவர் சைஸ் பறிச்சு டாய்லெட் வர இடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி சீக்கிரம் வெளியே வாங்கினேன். வெளியே போய் பார்க்குறேன் அல்லேலூயா சொன்னது வந்து புகை ஓட்டி விட்டுட்டு இருக்காரு வெளியே ஞானஸ்தானத்துக்கு பிறகு. நான் அப்படி பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்ல இந்த அல்லேலூயா சந்தோஷம் பாடினார். அவரு வர்றாரு பாஸ்டர். அவர் சின்ன வயசுலேருந்து குடிச்சு பழக்க மாதிரி விட்டுருக்க பாஸ்டர். மன்னிப்போம் மறப்போம். மறக்கிறதுக்கோ மன்னிப்பு இருக்கிறோ நம்மளுக்கு ரைட் சொல்ல தேவன் சொன்ன வார்த்தைப்படி நடந்து கொள்ளும். அல்லேலூயா. சொல்ல உங்களுடைய நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். பொல்லாததை நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நல் ஒழுக்கம் கெட்டுப்போகும். நீதிமொழிகள் 13:20 பாருங்க. Proverbs chapter 13:20 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 13:20 வாசிங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான். அப்படின்னா என்னன்னா படிக்கிறவன் கூட பழகணுமா? இல்ல, தேவனோட வார்த்தையில வளர்ந்து நிக்கிறாங்க, சத்தியத்துல காத்து நிக்கிறாங்க. சிலது வசனத்தை படிச்சு பைத்தியமா தெரியுது தெரியுமா? என்ன பாருங்க, வசனத்தை படிச்சு இன்னும் பிசாசு மேல அணையுது தெரியுமா? வசனத்தை படிச்சு இன்னும் போர்த்த கையுமா இருக்கு. பிசாசு அந்த ஞானத்தை பத்தி பேசல. தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படிந்து உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு எல்லா பொல்லாங்களுக்கு முன்பாய் தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் அவனதான் சொல்லப்படுகிறது ஞானவான். அல்லேலூயா. உன்னை சுத்திகரிக்கிற, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற, உன்னை தேவனுக்கு முன்பாக நீதியும் உண்மையும் பரிசுத்தமாய் மாற்றுகிறது கர்த்தருடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை. அவனதான் சொல்லப்படுது ஞானவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான். நாசம். இது பாஸ்டர் சொல்லியிருந்தா எப்படி அவருக்கு மைக்கில் இருந்து சொல்லலாம்? பாஸ்டர் எப்படி சொல்லலாம்? சொல்றாரு யாரு? சோலமன் சொல்றாரு. பாஸ்டர் சோலமன் சொல்றாரு. இந்த சோலமன் சொல்றாரு, ராஜா சோலமன் சொல்றாரு, நாசமாய் போறதுக்கு காரணமே நாசமா காரணம் கூட பழகிறதுனால தான். ஐயா நீதிமொழி 14:7 என்னை பார்க்கறதுனால இந்த சப்ஜெக்ட் நான் அப்படியே வசனத்தோட போயிடுறேன். சரிங்களா? நிக்கிறது ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. சரி. மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். ஆமென். அல்லேலூயா. நீ மூடனாய் தீமையாய் பொல்லாங்காய் பேசுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? தேவன் மேல் விசுவாசம் இல்லாம அவிசுவாசமா நீ எதை அறிக்கை செய்யறியோ அதை நீ சுகந்தரிச்சு கொள்வ. நான் சொல்லிட்டா, உங்களுடைய புண்ணியத்தை காட்டினோம் தேவனோட கிருபை பெரியதையா, தேவனுடைய இரக்கம் பெரியதையா, தேவனுடைய மகிமை பெரியதையா.
நீங்க செய்கிறதை விதங்களை வைத்து, நீங்க பேசுகிற சூழ்நிலையை வைத்து, நீங்கள் வைத்திருக்கிற நன்மை வைத்து உங்க வாழ்க்கையில அளவிடாதீங்க. அதெல்லாம் காட்டிலும் தேவன் பெரியவர். தேவன் ரொம்ப பெரியவர். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க நிறைய இது சொல்றேன்னு தெரியல, நீ சமாதானம் இல்லாம செய்யறல, நீ பாரு நீ அனுபவிப்பியா இல்லையா. நான் சொல்றேன், நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தீங்க, தேவ சமூகத்தில் சரியான நேரத்தை நீ தெரிந்து கொண்டீங்கன்னா தீமையை கூட கர்த்தர் நன்மையா மாற்றுவார். தேவன் நன்மையா மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கூட தான் இருக்கார். நம்ம கூடயே தான் நடக்கிறார். பாருங்க, ஆண்டோட வார்த்தை ஒரு நாளும் புரோவர்ஸ் 22 24 25 பாருங்க. கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரம் உள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். உக்கிரக்காரன் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஓவர் டெம்பரா, ஹாட் காஃபி, ஹாட். இப்ப தீமத்தி கோவப்படுறான்னா அவனோடு நான் பழகினா எனக்கு நான் என்ன வந்து பைபிள் சொல்லுது, உக்கிரக்காரனா ஹாட் டெம்பரா மாறிடும். அவனை காட்டிலும் பயங்கரமானவனா ஆயிடும். அவனுக்கு என்ன பண்ணக்கூடாதா? கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரம் உள்ள மனுஷனோட நடவாதே, அவங்க கூட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். ஏன் உங்களுக்கு கோபம் வருது, ஏன் உக்கிரம் வருதுன்னு சொன்னா, நீ பழகுற, நீ பேசுகிற, நீ கொண்டு வருகிற. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற. என் பாஸ்டர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், சர்ச்மேன் வந்துட்டு மணி அடிச்சார், டிங் டாங் டிங் டாங். அவரு பாஸ்டர் கேட்டாரா, என்ன வேணும், என்ன யாரு? இல்லைண்ணே, நான் வந்து முடி வளர்ற மருந்து வச்சு நிற்கிறேன், சர்ச் பண்றேன், வாங்குறீங்களா? கம்பௌண்ட் பஞ்சாம் ஜத்தோ கபாவா. அவர் பார்த்தானே அவருக்கே நம்பிக்கை வரலையா அந்த கிரீம் மேல முடி வளரும். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? இல்லையா, விற்க வந்தவரே போத்தான். இன்னைக்கு இயேசு நல்லவர்னு சொல்றோம். ஆனா உங்க வாழ்க்கையில இயேசு நல்லவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார், எப்படி நம்மளை தேவன் சுகமாக்கியிருக்கிறார், எப்படி நம்மளை விடுவிச்சிருக்கிறார், எப்படி நம்மளை காத்துக்கொள்றார், எப்படி நம்மளுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிறார். இங்க தெளிவா சொல்லு, அவங்களோட பழகாத, உன்னுடைய சமாசனம் அவங்களோட இருக்கக்கூடாது. தாவீது இப்படி சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 26:4-5 சங்கீதம் Psalms 26:4-5. சங்கீதம் 26:4-5. வீணரோடு நான் உட்காரவில்லை. தாவீது சொல்றாரு. ஏன் தாவீது நல்ல தேவனுக்கு உண்மையா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு பிரியமா இருந்தார் தெரியுங்களா? என்ன போட்டிருக்கு? வீணரோடு நான் உட்காரவில்லை. வீணரோடு நானே. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் சில பேரோடு மன்னிக்க முடியல? ஏன் நல்லா வேலை செய்ய முடியல? ஏன் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வழியில நடக்க முடியலன்னா, நீ பழகிற ஆள் யாரு, நீ பேசுகிற ஆள் யாரு, நீ ஆலோசனை பெற்றுக்கொள்கிற ஆள் யாரு? அவங்க எப்படியோ அப்படிதான் உன் வாழ்க்கையில நீ செயல்படுவ. தாவீது சொல்ற, வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். பாருங்க, நான் போன மாசம் ஒரு ஃபினரலுக்கு போனேன். என்னோட கிளாஸ்மேட் ரட்சிக்கப்படாது. ஸோ நான் காடியில் போனேன்னு, அங்கே போனேன்னு என்னோட ஃப்ரெண்டு ஏற்றிட்டேன், நீ வாங்க.
அப்போ நாங்கள் போயிட்டு நான் கூட்டாளி என்னோட கிளாஸ்மேட்லாம் சொன்னாங்க கொஞ்ச நேரம் நம்ம கடைக்கு போயிட்டு மாலை வாங்கிட்டு வருவோம். மாலை தானே, சரி நம்மளும் ஒரு மாலை வாங்கணும். போன மாலை கடைக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு நேராக ஸ்பீட் 99 கூட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், ஸ்பீட் 99 எப்படா மாலை விற்றாங்க? மாலை விற்க மாட்டாங்க. ஏன்னா நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன், அந்த காடியில் நான் மாட்டி நடுவில் கரெக்டாக என்ன உட்கார வச்சுட்டேன். அப்போ பார்த்தா மாலை வாங்குறேன்னு சொன்னவனுங்க வெறும் பச்சை கலர் என்னமோ வாங்கிட்டு போட்டாங்க. பின்னாடி தூங்குனுச்சு. ஓகே மாட்டிக்கிட்டோம். நான் சொன்னேன், அப்பா எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மாலை கடைக்குன்னு போறேன்னு எங்கேயோ காட்டுக்குள்ள விட்டாங்க காடி. அந்த காட்டுக்குள்ள போனானே தெரியுது இது என்னை வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நிற்கிற. ஆண்டவரே என்னை ரட்சியம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரியாங்கிட்டு எங்களுக்கெல்லாம் இது வாங்கிட்டேன். உனக்கு மட்டும் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு மனசுல நீ பசங்க பேசிட்டாங்க, காப்பாற்று 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 ஆண்டவரே இதுலேருந்து என்னை கொண்டு போங்கன்னு சொன்னேன். ஒரு நபர் அவர் வந்து கிறிஸ்தவர், அங்கே உள்ளவர். அவர் அந்த பாதையை போகும்போது என்னை பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு பஸ்ஸர் பஸ்ஸர் இங்கே என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கும்? பாஸ்டரே டீலர் ஆகிட்டாரு. நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, நான் அவர் கூட போயிட்டு அங்கே இருக்கிற நீ வந்துருங்க. அவர் கேட்டார், பசங்க இவனுக்கெல்லாம் அப்படின்னு. சரி ஓகே போவோம். நான் சொல்கிறேன், எவ்வளோதான் உங்களுடைய ஆவி சோதிக்கப்படத்தக்கதாக இருந்தாலும் உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள். வசனம் சொல்ற, உன்னுடைய ஆத்மாவை நீ ரட்சிப்புக்கு காத்துக்கொள்ளணும். சோதனை நடந்துருச்சு, சோதனை வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, சோர்ந்து போயிட்டு விழுந்துடாத, காத்துக்கொள்ளு, உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளு. 2வது வருஷம் 5வது வருஷம் வாசிச்சேமா, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். பாருங்க எபிரேயர் 10:25 வசனம் பாருங்க. எப்ரூ சாப்டர் 10 verse 25 கடைசியாக, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல, சபை எபிரேயர் 10:25 வசனம், சபை சிலர் கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் எபிரேயர் புதிய படத்தை எபிரேயர் 10:25 வசனம், எப்ரூ சாப்டர் 10 verse 25, சபை கூடி சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சம்பவித்து வருகிறதை, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா? புத்தி சொல்லுங்க. சபைக்கு வாங்க, சபையோட வார்த்தையில கேளுங்க, தேவனுக்குள்ள பலன் அடைங்க, தேவனை மறந்துடாது, புத்தி சொல்லுங்க. சிலவங்க நான் கால் பண்ணாலே போன் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நேற்று சபைக்கு போல, அதனால சபைக்கு வரலன்னு பாஸ்டர் கேட்பாங்க. ஐயா அதான் என் வேலை, அதான் என் வேலை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? சிலர் செய்கிறதை, சிலர்கள் போகிறதை நீங்க செய்யாதீங்க, நீங்க செய்யவே கூடாது. புத்தி சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவு, நாளானது சமீபித்து வருகிறது. தெரியுமா? இப்ப இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் தீமையாய் விளங்கி கொண்டிருக்கு நடக்குது தெரியுமா? பார்த்திருக்கீங்களா சோசியல் மீடியால? எல்லாம் கவனிச்சு அதோட அடையாளம் என்னது? வேதம் என்ன சொல்லுது? கடைசி காலத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும். அதோட அடையாளம் என்னது? கிறிஸ்து இயேசு வருகிறதுக்கு தக்கதா இருக்குதே தவிர வேற எதுக்கும் இல்ல. அப்புறம் கடைசி காலத்துல இதெல்லாம் சம்பவிக்கும். வேதனை வரும், போராட்டம் வரும், இழப்பு வரும், பகை வரும், போராமைகள் வரும், தீமைகள் வரும். ஐயா இத்தனை வருஷம் டவுன்ல ஃபேமஸா இருந்தா நீலா ரெஸ்டாரண்ட், நீலா ரெஸ்டாரண்ட் ஃபேமஸா. இன்னைக்கு காலையில நெருப்பு பிடிச்சிருந்துச்சு.
அதை சாட்சியா காட்ட நான் சொல்லலை. என்ன நம்ம நம்பிக்கையா நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ ஒரு நாள் அதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்ன டைட்டல் சொன்னேன். கொரியா தேசம் ரட்சிக்கப்பட ஒரு ஊழியக்காரனை தேவன் அழைச்சான். அவன் ஒரு வெள்ளைக்காரன், நல்ல பேர் அந்த ஊழியக்காரன். சொன்னாரா, அந்த தேசத்துக்கு நீ சுவிசேஷத்தை கொண்டு போனேன். அவரு இல்லை நான் போல, இல்லை நீ போய் தான் ஆகணும். அவர் மனைவி 2 பிள்ளைங்க அவங்க போறாங்க. போகும்போது மகன் உடம்பு சரியாம அவனையும் அங்கேயே கடலை இறந்து போயிடுறான். அவனையும் அங்கேயே தூக்கி போட்டுறாங்க. 2வது பிரயாணத்துல போறாங்க. 2வது மகன் இறந்து போறான். அவனையும் தூக்கி கடலை போயிட்டாங்க. 3வது மனைவியும் உடம்பு முடியாம போறாங்க. அவங்களையும் கடலை தூக்கி போட்டாங்க. இவர் மட்டும் போய் அந்த கொரியா தேசத்தை போய் சேர்ந்தார். எந்த நம்பிக்கை, எந்த முயற்சி, யாரு மேல, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன ஒரே வார்த்தையினால அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுத்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க நிக்கிற இந்த இடத்துல இருந்து கர்த்தர் மேலாக உயர்த்துவார். நீ நிற்கிற இடத்தை பார்க்காத, உயர்த்துகிற தேவனை பாரு. ஹல்லேலூயா. நீ சூழ்நிலையை பார்க்காத, சர்வ வல்லவரை பாரு. போராட்டங்களை கலக்கத்தை பார்க்காத, அதை நிப்பாட்டுகிறவரை பாரு. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, கடலையும் காற்றை பார்த்து அடங்கு நின்றுச்சு. நீங்க தேவனா கூடாதது நம்ம வாழ்க்கையில ஒன்றும். ஆமென். அதனால நீங்க பழகிறவர்கள் தீமை என்று தெரிந்தால், சந்தேகப்படுகிறவர்கள் என்று தெரிந்தால், போராமை உள்ளவர்கள் என்று தெரிந்தால், வீண் பேச்சு பேசுகிறவர்கள் என்று தெரிந்தால், பொல்லாங்கை கொண்டாடுகிறவர்கள் என்றால், கணவனுக்கு ஒன்னொன்னு சொல்லி முடிச்சவன் இதை கடைசியா சொல்லிடுறேன். யாராவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, பழகிறவங்க, அக்கா, அத்தை, சித்தி யாரா இருந்தாலும் உங்க குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவியோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் நல்லா சூடு காட்டி இல்லை சில்லுனாக்கி நீ உன் குடும்பத்தில் அப்ளை பண்ண அன்னைக்கு உன் வீடு முடிஞ்சு. வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாதாகில் கட்டுவர்களுடைய பிரியாசம். தேவன் தான் கட்டணும். யார் கட்டணும் வீட்டை? பாஸ்டர் ஒரே ஒரு வாட்டி என் வீட்டுல கால் வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் படம் பார்க்குற கேஸ். பாஸ்டர் கால் வச்சுட்டா அப்படியே வெள்ளையா போய் அப்படியே நெருப்பா மாறி. அப்படி உனக்கு வேணும் சொல்லு, பெட்ரோல் ஒரே ஒரு டைம் வாங்கி வந்து கொளுத்திருக்கேன் உன்னையும் சேர்த்து வீட்டோட. பாஸ்டர் காலை வைக்க வேண்டாம், கையை வச்சு கொளுத்திருக்கேன். என்ன ஒரு மூட படம். பாஸ்டர் நீங்க வந்து அந்த சோப்பால உட்கார்ந்தா போதும் அப்படியே மக்கியமாய். அது வேற ஒன்றும் இல்லை. பாஸ்டர் ஏன் நீங்க நல்லா இருக்கீங்க, எங்களோட சேர்ந்து வந்து இதுல உழுவுங்க நரகத்துல. யாருடைய ஆலோசனையும் உன் குடும்ப வாழ்க்கையில கொண்டு வராத. முக்கியமாக யாராவது எதாவது சொன்னா அவங்க குடும்பத்தை பாரு. அது என்ன நாத்தம் அடிக்குது தெரியுமா? எவன்டே சொல்லிட்டு இருந்தேன், சேர்ச்சியில் பார்க்கதான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அழகா இருக்காங்களே, ஸ்வீட்டா பேசுறேன். அவங்க வீட்டில் போய் பாரு. அவங்க வீட்டில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் கூட நீ தண்ணி குடிக்க மாட்டேன். என்ன பசங்க இப்படி பேசுறாங்க பார்க்கதான். நான் போன வீட்டுக்கு சொன்னேன் ஒரு பாடல், பழைய பாடல். பார்க்கதான் பளபளப்பாய் தோன்றும், அதை குடிச்சாலே பாம்பை போல உன்னை பார்க்கதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனேன் ஒரு 2 வாரம் முன்னுக்கு கடைசி ஆரம்பிச்சேன். ஜோமனை சொன்னேன், பசங்க ஜோமனை நான் கையை தூக்குறேன். அங்கே நிற்கிறது 3 பேர். ஆனால் கண்ணு முன்னாடி 4வது ஆள் ஒரு ஆள் போயிருது. எலியேசர் நினைக்கிறாரு, ஒருவேளை சாத்ராக் மேஷாக் அப்படின்னு கூட இன்னொரு பண்ணார் அவரா அப்படின்னு. அவரு தான், ஆனா அவரு இல்லை. ஹலோ, இது சரியில்லாத இடம், சீக்கிரம் ஒரு ஜபம் போய் ஒழுங்கா சமைக்கணும். ஆமென். எத்தனை பேர் எத்தனை ஆவியோடு தூங்கிட்டு இருக்குன்னு தெரியல.
அது வந்தாதான் நல்லா தூக்கம் வருது சொல்லுது. அது நல்லா தூங்குற பாச அது போட்டு உன்னை மெதிச்சு மசாஜ் பண்ணி தூங்க வைக்கிறது. அது வேண்டாடி பொல்லாதாவி சொன்ன ஐயா என்ன ஐயா உன் கூட போதும் உன் கூட வருது கவனம். அது எல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணல பச, அதனால நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். அதை என்ன டிஸ்டர்ப் பண்ணேன். சிலது சொல்லி வச்சிருக்கு, உன் கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன். இதெல்லாம் எங்கேயும் யாரு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? எந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்க? கட்டு போய் இருக்கீங்க. Saya beli ini bulan akhir, saya dapat gaji, saya bagi susu cap teko. Tapi jangan kacau saya. Pusat sih lebih itu bisa saya. யார் நீங்க? எங்கிருந்து அந்த அறிவு வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? ஃபார்ம் 3ல நான் படிக்கும்போது என்னை கொண்டு போய் கேமரா சார்ட் அடிக்க என் கிளாஸ்மேட்லாம் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சி. அது வந்து பெரிய எஸ்டேட்டு பக்கத்துல ராத்திரி ஆனால் கடவுட சத்தம் எல்லாம் ஆடுது. என் கூட ஒரு 50 வயசு ஒரு கிழமை சார் யாங் நான் 50 ஆகும்போது யாங் பாய் அவரு பயப்படுறாரு. அவரு ஒரு பயங்கரமான பக்தி வெறிய ஒரு கடவுளுக்கு. அவர் பட்ட கெட்டதா இருப்பாரு. அவர் ஆடி போய்க்கிறாரு. நம்ம அந்த டைம்ல 16 வயசுல நம்ம ஆவிக்குரிய சபை நல்ல அந்நிய பாஷையில நல்லா விசுவாசம் உள்ளது. நான் 2 நாள் பார்த்த முடியல. நாங்க போவோம் அப்படின்னு. நீ உனக்கு இவ்வளவு உயரமா நீ இதெல்லாம் வந்து பிடிச்சிருச்சுன்னா உங்க வீட்டுக்கு நான் பதில் சொல்லலவா அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு இருக்குதான் செய்யுது. ஆனாலும் தேவன் என்னோட கூட இருக்கு. போன பாருங்க கதவு ஒரு எடுத்து விட்டேன். எஸ்டேட் கதவு தானே அப்படியே எம்ஜிஆர் போய் விழுந்துச்சு கதவு. ஏடா சத்தம் அப்படின்னு அப்படின்னா நீ அந்த மியாவை பார்க்கல. இந்த ஒரு 50 வயசு ஒரு மியா இருந்துச்சு. இங்கவா நீ என்ன பூசாரி ஒரு பூனை பயந்துக்கிட்டு எங்களையும் பயன்படுத்திட்டு 16 வயசு பையன். யா பொல்லாத கற்பனைகளை உன் சிந்தையில் இருந்தா உன் சிந்தை கெட்டு போயிடும். கர்த்தருடைய வார்த்தை இருந்தா உனக்கு மேலும் கிருபை உண்டாம். ஆமென் அல்லேலூயா. உங்க சம்பாசனத்தை கிறிஸ்துவோடைய வார்த்தையோடு இருங்க. கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். எழுதுவனமாய் நாம் திருவிருந்து ஆராதனைக்கு போவோமாக. நான் சொன்ன உங்களோட பேசின வார்த்தை ஒன்றும் அது